வணக்கம், வெல்கம் டு அம்மா சமையல். நம்ம இன்றைக்கி அருமையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை மேரினேட் பண்ணிக்கணும். அதுக்கு போன்லெஸ் சிக்கன் வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு, அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு வேணும்னா இதோட கொஞ்சமாக வந்து எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாலாம் சிக்கனில் படுற அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுடுங்க. இப்போ நம்ம வந்து அரிசியை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 4 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கறதுனால சாதம் வந்து நமக்கு உதிரி உதிரியாக இருக்கும். நல்லா வந்து கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். 1 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். ஊறின தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வெறும் அரிசியை மட்டும் இதில் சேர்த்துட்டு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் வேக வச்சுட்டாதீங்க, சாதம் வந்து குழஞ்சிடும். இப்போ அரிசி வந்து 8 நிமிஷமாக கொதிக்குது. நல்லா இந்த மாதிரி நசுக்கி பார்த்தோன்னா 2 உடஞ்சி வரணும். ரொம்ப குழைய விட்டுடாதீங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா உடனே வந்து தண்ணியிலேருந்து எடுத்துடுங்க. சூடான தண்ணியிலே வச்சிட்டிங்கன்னா ரொம்ப குக் ஆகிடும். இந்த மாதிரி தண்ணி வடிகட்டினதுக்கப்புறமா ஒரு தட்டில் வந்து இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டு ஆற வச்சுடுங்க. இப்போ இந்த சாதம் வந்து நல்லா ஆறட்டும். இப்போ வந்து சிக்கனை வறுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. நல்லா வந்து சிக்கன் உள்ள வரைக்கும் வேகணும். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம வந்து குக் பண்ணலாம். இப்போ எல்லா சிக்கன் பீசஸையும் நம்ம எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வெளியில் வந்து நல்ல பொன்னிறம் ஆகும். இப்போ நமக்கு சிக்கன் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து கலர் வந்துடுச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் வறுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம சிக்கன் வறுத்த எண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய கேரட்டை நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. அதோட 15 பீன்ஸ் இதையும் சின்ன சின்னதாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். இந்த கேரட்டும் பீன்ஸும் 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கேரட்டும் பீன்ஸும் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுன்றதுனால நம்ம ஃபஸ்ட்டே எண்ணெயில் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கிறோம். இப்போ கேரட் பீன்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதோட வந்து முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ஆனால் ஃப்ரைட் ரைஸ்க்கு இந்த மாதிரி பேனில் போட்டு வதக்கி வேக வைக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ கேரட்டும் பீன்ஸும் பாதி வெந்துடுச்சு. இப்போ இதோடு வந்து முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1 கப் வந்து முட்டைகோஸ் சேர்க்குறேன். முட்டைக்கோஸை இந்த மாதிரி நல்லா நீளமாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. முட்டைக்கோஸ் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். ரொம்ப வெந்துடுச்சுன்னா கூட நமக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்காது. லைட்டாக க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா இதெல்லாம் நல்லா ஓரம் ஒதுக்கிட்டு இதில் வந்து நான் இன்றைக்கி 2 முட்டை சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 3லேருந்து 4 முட்டை வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக வந்து மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக வந்து முட்டையை கலந்து விட்டுடலாம். உப்பு மிளகுத்தூள் எல்லாமே வந்து எல்லா சைடும் படுற அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் இதை வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறமா கிளறினோன்னா நல்லா வந்து பெரிய பெரிய பீசஸாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து முட்டை வந்து நல்லா வெந்துடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ காயோடு இதை சேர்த்துக்கலாம். அடுத்து இதோட சாஸஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்க்குறேன். உங்களுக்கு இன்னும் காரமாக வேணும்னா ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா சோயா சாஸ் கூட 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். சாஸ் எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம வறுத்து வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ரெடி ஆனதுக்கப்புறமா இதோட நம்ம வேக வச்சு ஆற வச்சுருந்த சாதத்தை இதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு மிச்சம் இருக்க சாதத்தை திரும்பியும் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து கலந்துட்டாலும் சாதம்லாம் உடஞ்சிடும். அதனால் பொறுமையாக வந்து கலந்து விடுங்க. இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பும் அதோட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் காரமாக வேணும்னா மிளகுத்தூளை இன்னும் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்துடலாம். அடுத்து இதோட
1 டேபிள் ஸ்பூன் வெங்காயத்தாள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வெங்காயத்தாள் இல்லாட்டி கொத்தமல்லி இலையை வந்து நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு கலந்துட்டோன்னா அருமையான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நல்லா பொலன்னு ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க குட்டீஸ் வந்து ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். Amma சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.